எனக்கு நைட்டு திடீர்னு உடம்பு சரியில்ல. காரில் போகிறப்ப நான் என் ஒய்ஃபு கிட்ட சொல்கிறேன், எனக்கு ஏதாவது ஆனா கூட நீ பூவும் பொட்டும் வச்சுக்கோ. ஏன்னா என் ஒய்ஃபுக்கு பூவும் பொட்டும் பிடிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக ஒருத்தர் இல்ல, கணவர் இல்ல அப்படின்னா, ஒரு பெண் வந்து பூவும் பொட்டும் வச்சுக்காம இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அதனால நான் கல்யாணம் பண்ணுறப்பவே அத சொல்லியிருக்கேன். இந்த மாரி இருக்கிறப்போ, காரில் போகிறப்ப எனக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா, நான் இல்ல அப்படின்னா, நீ பூவும் பொட்டும் வச்சுக்கோ அப்படின்லாம் சொல்றப்போ, ஒய்ஃபெல்லாம் அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா வீட்ல என்னால ரொம்ப முடியல. இப்ப நான் ஹாஸ்பிட்டல்ல தான் அது தண்ணி குடிச்சிருக்கேன். மாத்திரை ஒண்ணு குடுத்துருந்தாங்க. அது போட்டு தான் நான் படுத்திருக்கேன். இசிஜி எடுத்தாங்க. மாத்திரை குடுத்தாங்க. படுக்க வச்சிருக்காங்க. நான் எந்திரிச்சு நின்னாவோ, நடந்தாவோ பயங்கர கிறுகிறுன்னு ஒரு மாரி மிதக்கிற மாரி, நான் இருக்கனா, இல்லையா அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் குடுக்குற மாரி ஆயிருச்சு. வீட்ல அப்படியே பயங்கர நடுக்கம். நான் திடீர்னு எல்லாத்தையும் எழுப்பி, அவசர அவசரமா ஹாஸ்பிட்டல் போய் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். கொஞ்சம் மாத்திரை குடுத்துருந்தாங்க வாயில சப்பி சாப்பிடுற மாதிரி. குடுத்துட்டு ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் எந்திரிச்சு நடந்து பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால அப்படியே கொஞ்சம் நடந்து பார்க்குறேன். நடந்தா கொஞ்சம் பரவாயில்லாம இருக்குதா, நடக்க முடியுதா, அந்த மாரி மிதக்குதா அப்படின்னு. கொஞ்சம் பெட்டரா தான் இருந்துச்சு. இருந்தாலும் கொஞ்சம் இருக்குதுங்க அப்படின்னு சொன்னேன். அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் இருங்க அப்படின்ட்டு இன்னொரு மாத்திரை ஒண்ணு தர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நைட் எல்லாருமே பயந்துட்டாங்க. நான் கூட இருப்பனா, மாட்டேனா, போயிருவனா அப்படிங்கிற மாரி ஒரு பெரிய பயம். இந்த பயம் எனக்கு இந்த 6 வருஷத்துல அப்பப்போ வந்துகிட்டு தான் இருக்கு.